நீங்க அதே வியாதி வந்துடும். வருமா வராதா? வியாதி ஐயாதிடா. ஆமா வியாதி வந்துடும். நான் சொல்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்க, கொஞ்சம் கோபம் கம்மியாயிரும். எப்படி நான் சொல்றேன் அந்த மைக்கிட்டு நில்லுங்க. நல்லா இருக்குதா? சீரகம் சம்போ நெல்லு குத்தி நான் சோறு சமைச்சிருக்கேன், நான் சோறு சமைச்சிருக்கேன். சொல்றவங்க அம்மா திக்குள் கூலி சொல்லுங்க. அப்படி சொன்னியா நீங்களும் சொல்லணும். நான் சொல்ற மாதிரி கரெக்டா சொல்லணும். சீரகம் சம்போ நெல்லு குத்தி நான் சோறு சமைச்சிருக்கேன், நான் சோறு சமைச்சிருக்கேன். சீரகம் சம்போ நெல்லு குத்தி நான் சோறு நான் சோறு சமைச்சிருக்கேன். மைக்கிட்ட கரெக்டா சொல்லுங்க. சாதா சமைத்திருக்கேன், சாதா சமைத்திருக்கேன். இப்ப எஸ்பி பாலமன் சுப்ரமணி நானா நீனா? நீ பாடுங்க. சீரகம் சம்பா நெல்லு குத்தி நான் சோறு சமைச்சிருக்கேன், நான் சோறு சமைச்சிருக்கேன். சேலத்து மாம்பழம் சாறு எடுத்து நான் ரசமும் வச்சிருக்கேன், நானே ரசமும் வச்சிருக்கேன். நீங்க சாப்பிட வரீங்களா? நீங்க சாப்பிட வரீங்களா? இல்ல எந்த சாப்பிட்டு போறீங்களா? ராளுகிட்ட பூவே எடுத்து வைக்கணும். பின்ன வந்து ராளுகிட்ட போதும். எங்கள் நாடி ஐம்பத்தாறு நாடி, ஐம்பத்தாறு நாட்டக்கம் டெல்லி 60 அடி தங்க சமாதானத்தை அமர்ந்து வெள்ளி கம்பத்தை காலால் தாங்கி நீதியோடு செங்கோலை கரத்தை பிடித்து அமர்ந்து நான் இளவரசன் ஆட்சி செய்கிற போது என் அருகாமை பக்கத்தில் யார் யார் எப்படி இருக்கணும், எப்படி பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? சொல்றா ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? அப்படி இல்லையா? லீவா? சொல்லுங்க. எந்த 60 அடி தங்க சமாதானத்தை அமர்ந்து மன்னன் இளவரசன் ஆகவே போதி என் பக்கத்தில் புட சூழ்ந்து அமர்ந்து ஆலோசனை சொல்லக்கூடிய எப்படி சூழ்ந்திருக்கணும்? நடுவுட தெய்வம் கள்ளி மாமன் தம்பிமார் 99 பேர்களும் பத்தா பீட்டாச்சாரியா குரு பெரியவர்கள் யானை படை குதிரை படை ஒட்டக படை அமைத்து இளவரசனா ஆட்சி புரிகிற போதி கோட்டையில பறக்கும் கொடி என்ன கொடி? என்ன கொடிங்க? அட்டா சொல்லுங்க.
வந்தது யாரு? மகாராஜா. என் கோட்டிலே பறக்கம் கொடி. அரவ கொடி. அரவ கொடி பறக்க. அவர் கொடி இருந்தா எனக்கு ஒரு நாள் அவருக்கா கூட என் வீட்டுல போய் சாப்பிட்டாங்க. இப்ப நான் சொன்னது அவர கொடி. அவர் கொடி நீ சொன்னா அதுல காய் வைக்கிறது. நான் சொன்னேன் அவர் கொடி அவர கொடி உனக்கு வேணும். கொடி வேணுமா காய் வேணும்? காய் தான் வேணும் கொடி வேணும். காய் உனக்கு அவசியம் வேணும். எவ்வளோ பையனா என்ன பண்ணி போ. இதற்கு பெயர் அரவ கொடி. அரவ கொடி. சர்ப கொடி. சர்ப கொடி. பாம்பு கொடி. பாம்பு கொடி. பறவை கொடி. கொடி. இந்த 56 நாட்டிலும் பறக்கும் கொடி. கொடி. அரவ கொடி. அரவ கொடி. நான் கட்டேன். எதுக்காக கட்டிருக்கிறேன்? ஆமாங்க. எனக்கு நீ எதிரியா? யாரு? பஞ்ச பணாரி பசங்க. பஞ்ச பணாரி பசங்க. தேவடியா பசங்க. தேவடியா பசங்க. என்ன காரணம் தெரியலடப்பா. எல்லாம் பல்லிலே சிரிக்கிறாங்கடப்பா. எல்லாம் பல்லுக்குறவங்க சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியுமா? எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியுமா? அதான் அவங்களுக்கு